भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नमो ओम विष्णुपादाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिधि नामिने नमस्ते सारस्वती देव गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादि पार्थाय देष्टारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरव भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। கர்மயோகம் அத்தியாயம் 3 அதுல ஸ்லோகம் 8. நியதம் குரு கர்மத்வம் கர்மஜ்யாயோ ய கர்மணः शरीरात्राय पिचते न प्रसिद्ध्येत् अकर्मणः। உனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை செய்வாயாக. செயலாற்றாமல் இருப்பதை விட இது சிறந்ததாகும். செயலென்று இருப்பவனால் தனது உடலை கூட பாதுகாக்க முடியாது. இந்த ஸ்லோகத்தில் பகவான் கிருஷ்ணர் பரமபுருஷர் என்ன சொல்ல வர்றாருன்னா, கிருஷ்ணரை பார்த்து நீ செயலாற்றணும், செயலாற்றாமல் இருக்கக்கூடாது. செயலுங்கிறது நம்மளுடைய கடமை. யாராருக்கு விதிக்கப்பட்ட கடமை இருக்கோ அந்த கடமையை கட்டாயம் செய்ய வேணும்னு பகவான் பரமபுருஷர் சொல்றார். இது எதுக்கு இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னா, இதனுடைய முந்தைய அத்தியாயம் முந்தைய ஸ்லோகங்கள் பார்க்கும்போது கிருஷ்ணர் அர்ஜுனன் போர் செய்ய முடியாது அப்படின்னு அவருடைய வில்லெல்லாம் போட்டுட்டு வந்துட்டு போர் செய்யறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னு பார்த்தா ஆப்போசிட்ல இருக்கிறது எல்லாமே என்னுடைய குருமார்கள், தாத்தார்கள், சகோதரர்கள், சித்தப்பன்மார்கள். அதனால நான் போர் செய்ய மாட்டேன்னு மறுத்து வரும்போது அப்பதான் பகவான் கிருஷ்ணர் சொல்றாரு, உன்னுடைய கடமையை நீ கட்டாயம் செஞ்சாகணும். சத்திரியனா இருக்கிறவன் போர் செய்ய வேண்டியது கடமை அப்படின்னு சொல்ற. சனாதன தர்மப்படியும் வர்ணாசிரம கொள்கைப்படியும் பிராமணராகவும் சத்திரியனுடைய கடமையும் வைஷ்ணவருடைய கடமையும் செய்யணும். அதனால நீ உன்னுடைய கடமையை செய்ய வேணும் அப்படின்னு வலியுறுத்தி சொல்றார். அப்ப கடமையை செய்யாம நான் துறவரம் போறேன், நான் சந்நியாசம் போறேன், நான் பிச்சை எடுக்க போறேன் அப்படின்னு முதல்ல அர்ஜுனர் சொல்லுவார். அப்ப அதை மறுத்து அப்படி செய்யக்கூடாது. சத்திரியனுடைய கடமை போர் செய்ய வேண்டியது, மக்களை காக்க வேண்டியது. அதனால நீ போர் கட்டாயம் செய்ய வேணும். ஏன்னா ஆப்போசிட்ல இருக்கிறவங்க சொந்தக்காரவங்களா இருந்தா கூட அவங்க துரோகம் பண்ணிருக்காங்க பாண்டவர்களுக்கு. ஆனா அவங்கள கொல்றதுனால பாவம் சேரும்னு நினைக்கிற, ஆனா பாவம் வராது. அவர்கள் இறப்புங்கிறது அவர் உடம்பு தான் இறந்து போயிடுறது. அவங்க ஆத்மா நித்தியமானது. பிறப்பவன் இறக்கிறான், இறப்பவன் பிறக்கிறான். ஆக நீ உன்னுடைய கடமையை கட்டாயம் செய். அப்படி இறைவனுக்காக நீ கடமையை கட்டாயம் செய்யும் போது நீ ஒரு புண்ணிய ஆத்மாவே, அதாவது புலனுயர்ச்சியெல்லாம் கட்டுப்பட்டு தூய்மையான ஆத்மாவா ஆயிடுற. அதனால நீ உன்னுடைய கடமையை கட்டாயம் செய்ய வேணும்னு பகவான் பரமபுருஷர் அர்ஜுனனுக்கு அறிவுறுத்துறாரு. அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய முடிவு. ஹரே கிருஷ்ண. ஹரே ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் அட்டெண்ட் பண்றேன். ஏதாவது தவறுகள் இருந்தா எல்லாரும் மன்னிச்சுக்கணும். ஹரே கிருஷ்ணா. பிரபு சொன்ன மாதிரி நம்ம எல்லாம் கடமையை பண்ணியோம். ஓகே, ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா, ரொம்ப கஷ்டமா இருக்கு வெளியில வேலை பார்க்கறது, நம்ம என்ன பண்ணலாம், இஸ்கான்ல ஒரு ஃபுல் டைம் டிவோட்டியா மாறிடலாம், இந்த மாயப்பூர் இந்த மாதிரி ஒதுங்கிடலாம், இப்போ ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சு பாருங்க. இப்ப இருக்க முடியுமா? நம்ம ஜாலியா இருக்க முடியாது. நம்ம உலகத்துல என்ன இருக்கு, இன்னும் கலங்க இருக்கு.
களங்கம் இருக்கும்போது இந்த உடலையும் அந்த உயிரையும் ஒட்டி வைக்கிற மாதிரி நம்ம ஏதாவது வேலை பார்த்தா அவன் கடைசி வரைக்கும். அது நம்முடைய சோசியல் ஆர்டர் படி ஒரு வேலை கிருஷ்ணன் அசைன் பண்ணிக்கிறார். அந்த வேலையை பார்த்து தான் நான் வந்து நம்ம ஃபுல் டைம் டிவோட்டியா மாறினேன், ரொம்ப கஷ்டமா இருக்கு, வெளி உலகம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, பக்தர்கள்லாம் ரொம்ப ஈஸியா இருக்காங்க மேனேஜ் பண்றது அப்படின்னு சொல்லி சில பேர் என்ன பண்ணாங்க, ஃபுல் டைம் டிவோட்டியா மாறுறான், ஜாலியா இருக்கலாம்னு சொல்லி மாறுறான். கடைசியில 2 வருஷத்துல என்ன பண்ணிடுறாங்க, வெளியே வந்துடுவாங்க. ஏன்னா அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் வேற. எக்ஸ்பெக்டேஷன் என்ன, ஜாலியா இருக்கலாம். அப்படி ஜாலியா இருக்க முடியுமா? எங்கேயாவது நேரம் ஜாலியா இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அதுதான் இந்த உலகம். இந்த உலகத்து நேச்சர் என்ன, எப்படியுமே நம்ம ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும் கடைசி வரை. ஏன்னா நம்ம உலகத்துல என்ன இருக்கு, களங்கம் இருக்கு. களங்கம் இல்லைன்னா ஒர்க் பண்ண தேவை கிடையாது, யாருக்குமே கடன் பண்ணலாம். ஓகே, களங்கம் போறதுனால நம்ம என்ன பண்ணணும்னா, அதுக்கு வந்து நேர்மையா என்ன பண்ணணும்னா, உழைச்சு சம்பாதிச்சு, அது எந்த வேலையா இருந்தாலும் சரி, எதுக்கு நம்ம கஷ்டம் அந்த வேலையை உழைச்சு சம்பாதிச்சு நாம அந்த ரிசல்ட்டை கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபட்டோம். இதுதான் ஒரு நேர்மையான ஒருத்தர் பண்ண வேண்டியது. பிரிட்டண்டர் இருக்காங்க, பாஸ் ஆகிட்டார், அவர் எப்படி இருக்கலாம், ஒரு ஆன்மீக வேஷம் போட்டுட்டு சாப்பாட்டுக்காக என்ன பண்ணலாம், டிடிஐ காமிச்சு இந்த மாதிரி நான் இருக்கேங்க, இங்க காசு கொடுங்க, இந்த மாதிரி சம்பாதிக்க எவ்வளவு பேர் இருக்காங்க. இஸ்கான்லயே கொஞ்சம் பேர் இருக்காங்களா இல்லையா? இப்படி இருக்கக்கூடாது, பிரபாத் கண்டிக்கிறாரு. இஸ்கானுக்குள்ள கிடையாது, வெளியில சில பக்தர்கள் ஏமாத்துறாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. காசே வரக்கூடாது, ஆன்மீகத்துல காசே வரக்கூடாது. இடையில கடன் நன்மை முறிக்கும். அதே மாதிரி டிடி காமிச்சு எனக்கு காசு கொடுங்க கேட்கறது தப்பு. அதுக்கு என்ன சொல்றாரு, ஒரு ஸ்கேவெஞ்சர் சொல்லுவாங்க, இதுன்னு சொல்லுவாங்க ஸ்வீப்பர், பெருக்கிறவங்க இருக்காங்கல்ல, நேர்மையா பெருக்கிக்கலாம், ஸ்ட்ரீட் எல்லாம் பெருக்கி கூட காசு சம்பாதிக்கலாம், அது தப்பு கிடையாது. ஆனா டிடி காமிச்சு இந்த மாதிரி ஆன்மீகத்தை ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லி காசு வாங்குறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஓகே, அதனால நம்ம வந்து கடமையே பண்ண சொல்றாருன்னா அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும், நமக்கு இந்த விடுதலை கிடைக்கும். இந்த உடலையும் உயிரையும் ஒட்டி வச்சு இந்த மெயின்டைன் பண்றதுக்கு நிச்சயமா எல்லாம் உழைச்சுதான் ஆகும். ஓகே, அந்த உழைப்பு எப்ப கம்மியாகும்னா, நம்ம பக்தியை வந்து அதிகம் பண்ணோம்னா இந்த உழைப்பு கம்மியாகும். அதே ஒருத்தர் தான் 2 ஆபீஸ்ல வேலை பார்ப்பாங்க, ஒரே ஆபீஸ்ல வேலை பார்ப்பாங்க 2 பேரும். ஒருத்தர் பக்தியில ரொம்ப இருக்காருன்னு சொல்லுவே, அவருக்கு வேலை கம்மியா இருக்கும். இன்னொருத்தர் இருப்பாரு, அவர் இவரோட டபுள் மடங்கு வேலை பார்ப்பாரு, அதே மாதிரி சம்பாதிக்கிறது. எப்பனா பக்தியை அதிகம் பண்ண இந்த பௌதிகம் வந்து வலு குறைச்சிடும். நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆபீஸ்ல வேலை பார்த்தாலும் சரி, உங்களுடைய சேலரி அதே தான் வரும், ஆனா வேலை கம்மியா இருக்கும். உங்களுக்கு மொத்தம் கிருஷ்ணர் நினைச்சிட்டே இருப்பீங்க, உங்களுக்கு அதுக்கு ஏற்றாப்படி கிருஷ்ணர் நேரம் வந்துட்டே இருப்பாரு, அது எல்லாமே ஃபில் பண்ணி விட்டுருவாரு கிருஷ்ணர். ஆனா இன்னொருத்தர் இருப்பாரு, அவர் பயங்கரமா உழைப்பாரு. ஆனா நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க, உங்களுக்கு எவ்வளவு வரணும், காசு வரணும் இருக்கு இல்லையா, அது எல்லாம் நீங்க சம்பாதிக்கிறதுனால நீங்க உழைக்கிறதுனால வரல, அது எல்லாம் போன பிறவிலேயே முடிவு பண்ணிட்டாங்க. இவ்வளவு நல்ல காரியம் பண்ணிட்டாங்க, இவங்களுக்கு இவ்வளவு காசு வரும், அவ்வளவுதான். நல்ல காரியம் பண்ணதுக்கு இவ்வளவு பொருள் இவ்வளவு வரும்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. நீங்க எவ்வளவுதான் மாடா உழைச்சாலும், மாடா உழைச்சு தேஞ்சாலும் சரி, காசு இம்மி அளவு கூட இன்க்ரீஸ் ஆகாது. ஓகே, ஏன்னா அது என்ன பண்ணிட்டாங்க, லாஸ்ட் பர்த்டே என்ன பண்ணிட்டாங்க, முடிவு பண்ணிட்டாங்க, இவருக்கு இந்த மாதிரி உடல் இவ்வளவுதான் அவருக்கு செல்வம், எல்லாமே முடிவு பண்ணிட்டாங்க. இதை மாற்ற முடியாது. எதுதான் மாற்ற முடியும், நம்மளால நம்மளுடைய உணர்வு மாத்திரம் தான் மாற்ற முடியும். அந்த உணர்வை நம்ம கிருஷ்ணாவுடைய நினைப்பிலே இருந்துட்டோம்னா நமக்கு வர வேண்டிய காசு வந்து கஷ்டம் இல்லாம வந்துடும். இல்லைன்னா அதே வேலை என்ன பண்ணோம், வாங்கன்னு உழைச்சு என்ன பண்ணுவான், அதே கஷ்டமாகும். ஓகே, ஏதாவது வச்சுக்கோங்க, ஒரு பாகவத்துல ஸ்லோகமே இருக்கு, தசேவஹேத பிரயதீத கோவிதா நலம்பதே யத் கமிதாம் உபரியதா கல்லபதே துக்கவத் அன்யதாசம் காலேன சர்வத்ர கபீர மோக்ஷா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு இல்லையா. ஓகே, அதனால நம்ம வந்து கடுமையா உழைக்க அவசியமே கிடையாது. ஆக்சுவலா நம்ம உழைக்கணும், உழைக்காம இருக்கக்கூடாது. ஆனா கிருஷ்ணர் நினைச்சிட்டே இருந்து கிருஷ்ணருக்கு வந்து என்ன பண்ணணும், நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் அப்படி பண்ணணும்னா நம்மளுடைய அந்த கடமை என்ன ஆயிடும், பௌதிகத்துல கம்மியாயிடும். ஆனா அது வந்து இதனுடைய தொடக்கம் வந்து இது தொடக்கம் தான் இருக்காங்க, இதோட தொடர்ச்சி வந்து மகாத்துல இருக்கு. ஓகே, கஷ்டகரமே வந்துடும். ஓகே, அதனால வாங்குமான்னு உழைக்க தேவையில்லை. நம்ம கிருஷ்ணன் நினைச்சிட்டு கொஞ்சம் வரத்தாலும் போதும், நம்மளுடைய வாழ்க்கையில வந்து என்ன காசு வருமோ அது வந்துடும். நீங்க 24 hours ஷாப்ல இருக்க வேணாம், 2 hours ஷாப்ல இருந்தாலே போதும். நீங்க 20 மணி நேரம் எவ்வளவு சம்பாதிக்கீங்களோ அந்த காசு வந்துடும். இதுதான் கிருஷ்ணனுடைய செயல். ஓகே, அதனால கடமை வந்து 2 விதமான கடமை இருக்கு. ஒண்ணு இந்த உடலுக்கு பண்ண வேண்டிய கடமை, இன்னொன்னு ஆன்மாவுக்கு பண்ண வேண்டிய கடமை. ஆன்மாவுக்கு பண்ண வேண்டிய கடமை ரொம்ப முக்கியம்.
அதுதான் சாண்டிங், பகவத் ரீடிங், பக்தர்கள் சமதாசம், இதெல்லாம் வந்து ஆன்மான் பண்ண வேண்டிய கடமை. ஆனால் சில பேர் தப்பா முடிவு பண்ணாங்க, என் கடமையை தான் பண்றேன், நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன், என் ஒய்ஃபை காட்டிட்டேன், குழந்தைங்களை கவனிச்சுக்கிறேன், படிக்க வச்சுட்டேன், எல்லாரையும் நல்லா பண்ணிட்டேன், என் கடமை எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், என் அம்மா பார்த்துக்கிறேன். இது வந்து உடல் சம்பந்தமான கடமை. ஆன்மா சம்பந்தமான கடமையை தொடவே இல்லை. ஆக்சுவலா பார்த்துக்கணும். ஓகே, ஆனா கடமைன்ற ஜென்ரல் வார்த்தையை வச்சு நம்ம என்ன பண்ண ஏமாற்றக்கூடாது. அந்த ஆன்மாக்குள்ள கடமை என்ன பண்ணணும், நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆமா, அடுத்த பிறகு அது கேரி ஆகிடும். அதனால வந்து கிருஷ்ணருக்கு கடமை பண்ணிட்டோம்னா என்ன ஆயிடும், அது கேரி ஆகிடும், எல்லாமே நல்லபடியா ஆகிடும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. முடிச்சுக்கலாம். ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம், கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம இங்க இருக்க வைஷ்ணவனுக்கும் ஆன்லைன் இருக்க வைஷ்ணவனுக்கும் வைஷ்ணவ பண்ணலாம். வாஞ்சா கல்பதருபஷ்ய கிருபாஜன்யேவ ச பரிதானா பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். ஹரி ஓம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி.